கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் யாக்கோபாய் இஸ்ரவேலாய் கர்த்தருடைய பார்வையில இருக்கிறோம். நம்மை சிருஷ்டித்தவரும் அவர்தான், நம்மை உருவாக்கின கர்த்தரும் அவர்தான். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பயப்படாது. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நாம பயந்து கொண்டு இருக்கலாம். இதோ கடனால, வியாதியினால, இன்னும் குடும்ப பிரச்சனையினால, பிள்ளைகளால, எவ்வளவோ காரியத்தை குறித்து நாம உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டு இருக்கலாம். யாருக்கிட்டயுமே அதை சொல்ல முடியாத சூழ்நிலையில நாம அஞ்சி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாது. முதலாவது, நம்மளுடைய பயத்தை யாரால போக்க முடியும்னு சொன்னா கர்த்தர் ஒருவரால தான் போக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதுன்னு சொல்றாருன்னா, உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்லும் பொழுது, மீட்கிறதுக்கு ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு மனிதனாய் வந்து ஜீவனை பல பாடுகள் பட்டு கொடுத்து நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். மீட்டுக்கொண்ட தேவன் நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து, நீ எனக்குரியவன், எனக்குரியவள் என்று ஒரு உறுதியை தருகிறார். அவருடைய மகளாய், அவருடைய மகனாய் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய அருமையான தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, உருவாக்கப்பட்டவர்களே, சிருஷ்டிக்கப்பட்டவர்களே, நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டார், சாபத்திலிருந்து மீட்டுக்கொண்டார், பிசாசின் பிடியிலிருந்து மீட்டுக்கொண்டார், வியாதியிலிருந்து மீட்டுக்கொண்டார். ஏன் வருகிற நியாய தீர்ப்பு கூட நம் மீது நிறைவேறாதபடிக்கு அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். யாருக்குமே நம்முடைய பேர் தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு நம்மளுடைய காரியங்கள் இன்னதென்று கர்த்தர் திட்டவட்டமாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய பேர், நம்முடைய உருவம், நம்முடைய அசைவுகள் எல்லாவற்றையும் இஸ்ரவேலின் தேவன் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் பரிசுத்தர் அறிந்திருக்கிறார். அதனால நாம பயப்படாதபடிக்கு நம்மை மீட்டுக்கொண்ட தேவன், நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் எந்த காரியத்தை குறித்து இனி பயம் நமக்கு வேண்டாம். பாருங்க, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட்ட போது கர்த்தர் பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கேன். நிறைய விஷயத்துல பாருங்க, யாக்கோபு பயந்தார் ஏசாவின் நிமித்தம். ஆனா பாத்தீங்கன்னா, கொல்லும்படியாய் வந்த ஏசா யாக்கோபை கட்டி அணைத்தார். ஆனாலும் இந்த காரியத்தை தேவன் அனுமதிக்காதபடிக்கு ஏசாவை சமாதானப்படுத்தினார். காரணம், யாக்கோபை அவர் மீட்டுக் கொண்டார். யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தார். யாக்கோபை தனக்குரியவராய் மாற்றிக்கொண்டார். அருமையான சகோதர சகோதரிகள், கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று நம்மோடு இடைப்படுகிறார். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நம்முள்ளேயுமா கர்த்தர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, நாங்கள் ஒரு யாக்கோபாய் இஸ்ரவேலாய் நீர் சிருஷ்டித்த, நீர் உருவாக்கி நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இதோ கர்த்தாவே அநேக காரியத்தில பயம் உண்டு. ஆனாலும் அந்த பயத்தை போக்கி எங்களை மீட்டு கொண்டு எங்களை பெயர் சொல்லி அழைத்து நாங்கள் உம்முடையவர்களாய் வைத்துக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.